பூமியில் பிறந்து ஒரே ஒரு மனிதரை வைத்துதான் உலக வரலாறுகள் கிமு கிறிஸ்துவுக்கு முன் மற்றும் கிபி கிறிஸ்துவுக்கு பின் என 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அந்த மாபெரும் மனிதர்தான் இன்று உலகிலேயே பெரும்பான்மையான மதங்களில் ஒன்றான கிறிஸ்தவர்களால் பின்பற்றப்படும் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய பிறப்பிலிருந்து இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை இவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தார்? யூத மதத்தை சேர்ந்த இயேசுவிடமிருந்து எப்படி கிறிஸ்தவ மதம் உருவானது? குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஈசா நபியும் பைபிளில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே நபர்தானா? இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான பாலஸ்தீனம் அல்லது இஸ்ரேல் நாட்டில் உள்ள பெத்லகேமில்தான் இயேசு பிறந்தார். கன்னிப் பெண்ணான மரியாள் என்று சொல்லக்கூடிய மேரி அம்மையார் அவர்களிடம் கேப்ரியல் என்ற வானவர் வந்து, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் வையுங்கள் என்று சொல்கிறார். ஆரம்பத்தில் எதுவுமே புரியாவிட்டாலும் கடவுளுடைய உத்தரவை மேரி ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் மேரியை திருமணம் செய்யவிருந்த ஜோசப்புக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருகின்றன. இதை கேட்டதும் மேரியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த ஜோசப்பின் கனவில் அன்றைய இரவே கேப்ரியல் என்ற அதே வானவர் வந்து, இயேசு என்ற இந்த குழந்தை கடவுளுடைய இறை தூதர்களில் ஒருவரும் அற்புதங்களில் ஒன்று என்றும் ஜோசப் அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இதற்கப்புறம்தான் இயேசு என்ற அந்த குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த இந்த நேரத்தில் பெத்லகேமையும் அதைச் சுற்றியிருந்த இடங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹெராடு என்ற மன்னருக்கு தன்னை கொல்வதற்காகவே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. இந்த விஷயத்தை கேட்டதும் அந்த நாளில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிடுகிறான். அப்போதுதான் மேரியும் ஜோசப்பும் இயேசு என்ற இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென்று கிங் ஹெராடுக்கு தெரியாமல் எகிப்துக்கு கிளம்பி போகிறார்கள். இப்படி போன அவர்கள் ஹெராடு மன்னருடைய இறப்புக்குப் பிறகுதான் நாசரேத் நகரத்துக்கு வருகிறார்கள். இந்த நாசரேத் நகரம் பைபிளில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு நகரமாகவும் கிறிஸ்தவர்களுடைய புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாகவும் இன்றும் உள்ளது. இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நாசரேத்துக்கு வந்த இயேசு அங்கேயே வளர ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 12வது வயதில் யூத கோவில்களுக்குள் போய் அங்க இருக்கக்கூடிய யூத ரப்பிகள், யூத மத குருமார்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். சிறுவயதிலிருந்தே தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்த ஜோசப் கூட கார்பெண்டர் வேலையும் பார்த்து அது கூடவே ஆடுகளையும் மேய்த்து வந்தார். இப்படி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30 வயதுக்கு அப்புறம்தான் கடவுளுடைய வார்த்தைகளையும், அப்ப இருந்த மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது என்றும் மக்கள் சரியான வழியை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்ல ஆரம்பித்தார். 30 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார் இயேசு கிறிஸ்து. இந்த காலங்களில்தான் இயேசு மிராக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பல அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். அந்த அற்புதங்களில் முக்கியமான சிலதுதான் 5000 பேருக்கு உணவே இல்லாமல் இருக்கும்போது வெறும் 5 பிரெட்டையும் 2 மீன்களையும் வைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் உணவை கொண்டு வந்தார். இந்த விஷயம் அங்கிருந்த எல்லா மக்களையும் ஆச்சரியப்பட வைத்தது. இதுபோக பார்வையற்ற ஒருத்தருக்கு பார்வையை கொண்டு வந்தது, குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு மனிதர்களை தொட்டு அவர்களை குணப்படுத்தியது, கடல் அலைகள் மேல் நடந்து போனது, இப்படி இந்த அதிசயங்கள் மட்டும் இல்லாம இறந்து போன மனிதரான லாசரஸ் என்பவரையும் விதவை பெண்ணுடைய ஒரு மகனையும் திரும்ப உயிரோடு கொண்டு வந்தார். இறந்தவர்களை கடவுளுடைய உதவி மூலமாக மீண்டும் இயேசு உயிரோட எழுப்பினார். இப்படி பல அற்புதங்களை இவர் பண்ணி இருந்தாலும் அங்கு இருந்த யூத மக்களுக்கு இயேசுவை பிடிக்காமலேயே இருந்தது. இதற்கான காரணம் மோசே என்று சொல்லக்கூடிய மோசஸ் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் தோரா என்ற யூதர்களுடைய புனித நூல்படி நடக்காமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் தவறு என்று இயேசு கிறிஸ்து சொன்னதால் யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்காமலும்
அவரை இறைத்தூதராக ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இயேசு ஒரு குழப்பவாதி என்று சொல்லி அவரை சிலுவையில் அறையணும்னு முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறார்கள். அப்ப இருந்த ரோமர்கள் பெரிய பாவங்கள் பண்ணக்கூடிய மக்களை மட்டும்தான் சிலுவையில் அறைவார்கள். இப்படி இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக கூட்டிட்டு போய் இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவில் சிலுவையில் ஏற்றுகிறார்கள். அந்த நேரங்களில் பைபிளில் சொல்றபடி மேகங்கள் எல்லாம் கருமையாகவும் அந்த இடம் முழுவதும் நிலநடுக்கம் வருவது போலவும் இருந்திருக்கிறது. சிலுவையில் ஏற்றப்பட்டு தன்னுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னாடி இயேசுவால் பேசப்பட்ட அந்த கடைசி 7 வார்த்தைகள்தான். 1. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். 2. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பக்கத்தில் இருந்து ஒரு குற்றவாளியை பார்த்து, இன்று நீ என்னோடு சொர்க்கத்தில் பிரவேசிப்பாய். 3. மூன்றாவதாக, பெண்ணே, அதோ உன்னுடைய மகன். 4. அடுத்து 4ஆவதாக இயேசு சொன்ன வார்த்தை, என் பிதாவே, என் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? 5. தாகமாயிருக்கின்றேன். 6. முடிந்தது. 7. இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு இயேசு தன்னுடைய உயிரையும் விட்டுவிடுவார். இப்படி வாழ்ந்த இயேசுவுடைய உருவம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு இருக்கும் இந்த உருவப்படங்களில் இருக்க மாதிரிதான் இயேசு இருந்தார் என்பதற்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. இயேசு மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த ஒருத்தர். மத்திய கிழக்கு நாடுகளில் வாழக்கூடிய மக்களுடைய தோற்றத்துக்கும் இன்னைக்கு இயேசுவுடைய உருவப்படங்களில் உள்ள தோற்றத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு என்று ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இயேசுவுடைய உருவம் உண்மையிலேயே எப்படி இருந்திருக்கும் என்று ஆய்வு பண்ணும்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த விஷயம், இயேசு அவர்கள் வெள்ளையாகவோ அல்லது கருப்பு நிறத்திலோ இல்லாமல் மாநிறமாக இருந்தார் என்றும் கருப்பு நிற முடிகளோடும் கண்களோடும் இருந்தார் என்றும் சொல்கிறார்கள். இயேசு 3 மொழிகள் தெரிந்த ஒருத்தராக இருந்தார். அதில் அவருடைய தாய்மொழியாக இருந்தது ஹீப்ரு கிடையாது, அராமிக் தான். இயேசு வாழ்ந்த காலங்களில் அராமிக் மொழியில் யெசுவா என்ற பெயரில்தான் அவரை கூப்பிட்டு இருக்கிறார்கள். எப்படி அராமிக் மொழிக்கு யெசுவாவோ அதே மாதிரிதான் அரபியில் இயேசுவை ஈசா என்று சொல்லுவார்கள். அரபு மொழியில் குரானில் சொல்லப்பட்ட இந்த ஈசாவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்க இயேசுவும் ஒரே நபரா என்று கேட்டால், ஆமாம், ஒரே நபர்தான். எப்படி பைபிளில் கன்னிப்பெண்ணான மரியாளுக்கு இயேசு பிறந்தார் என்று இருக்கிறதோ அதே மாதிரிதான் குரானிலும் கன்னிப்பெண்ணான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்தான் ஈசா நபி. மேரி என்று சொல்லப்படும் மரியம் அவர்களைப் பற்றி குரானிலும் பைபிளிலும் என்ன சொல்லி இருக்கு என்று ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டு இருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம பார்த்துருங்க.